இன்றைக்கி இந்த முள்ளங்கி பயன்படுத்தி நம்ம எப்படி ஃப்ரை பண்ணலாங்கிறத பார்க்கலாம். முள்ளங்கி வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே இதில் வந்து நீர் சத்து இருக்கும். இதை வந்து நம்ம எப்படி சூப்பராக நம்ம ஃப்ரை பண்ணி சாப்பிட்லாங்கிறத வாங்க இந்த வீடியோவில் போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு தெரிய வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு 1/2 டீஸ்பூன் போல் ரெட் சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். இது கூடவே ஃப்ரை மசாலா ஒரு கரம் மசாலா வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இது கூட கார்ன்ஃப்ளவர் மாவு சோள மாவு சேர்த்துக்கோங்க. சோள மாவு ஒரு 2 ஸ்பூன் கிட்ட சேர்த்துருக்கேன். இது கூடவே கொஞ்சம் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். ரைஸ் ஃப்ளாரும் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ எல்லாம் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இதோட நம்ம கட் பண்ணி வச்சுருந்த முள்ளங்கி இருக்குல்ல, அதையும் சேர்த்துக்கோங்க. முள்ளங்கி வந்து நல்லா தோலெல்லாம் சீவிட்டு இந்த மாதிரி நீல வாக்கிலையோ இல்லை உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக நம்ம லெமன் புழிஞ்சிக்கலாம். ஒரு 10 ட்ராப்ஸ் இருந்தால் போதும். இப்போ இது எல்லாம் சேர்த்து ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. முள்ளங்கிலே வந்து ஈரப்பதம் இருக்கும், அதனால் ஃபஸ்ட்டே வந்து தண்ணி எதுவும் சேர்த்துறாமல் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தேவையான தண்ணியை கொஞ்சமாக தெளித்து ஆட் பண்ணிக்கோங்க. அப்படியே ஊற்றிடாதீங்க. பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவு தான் தண்ணி சேர்த்துருக்கேன். இந்த மாவு வந்து எல்லா இடத்துலையும் நல்லா ஈவனாக படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நான் கொஞ்சம் அரிசி மாவும் சேர்த்துருக்கேன். ஏன் அப்படின்னா உங்களுக்கு அந்த முள்ளங்கி வந்து ஃப்ரை பண்ணி எடுக்கிறப்ப அந்த ஈரப்பதத்தினால உங்களுக்கு சாஃப்ட் ஆகாமல் கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கிறதுக்காக கொஞ்சம் அரிசி மாவு ஆட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதாங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த மாதிரி திக்காக மிக்ஸ் பண்ணிடணும். இதை நீங்கள் ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்ணிவிட்டு வச்சிட்டிங்கன்னா இந்த முள்ளங்கிலேருந்து உங்களுக்கு தண்ணி வந்து ரொம்ப சாஃப்டாகிடும். அதனால் இந்தளவு திக்காகவே மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் ஆயில் ஊற்றி ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. ஹீட் ஆனதுக்கப்புறம் 1 by 1 ஆட் பண்ணுங்கள். இப்போ இந்த 2 சைடும் நல்லா நம்மளுக்கு கோல்டன் கலர் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை ஆகணும். நீங்கள் லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா உள்ளே அந்த சாஃப்ட்னஸ் வந்து நம்மளுக்கு இருந்துக்கிட்டே தான் இருக்கும். இப்போ நல்லா நம்மளுக்கு ஃப்ரை ஆகட்டும். நம்ம முள்ளங்கி போட்டதும் பரட்டி விடாமல் இந்த மாதிரி லைட்டாக ஃப்ரை ஆனதுக்கப்புறம் அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. பார்த்திங்கன்னா நல்லா நம்மளுக்கு ஒன்று ஒட்டாமல் சூப்பராக இருக்குது. இப்போ நல்லா நம்மளுக்கு ஃப்ரை ஆகட்டும். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சூப்பராக ஃப்ரை ஆகிடுச்சு. பாருங்கள், அந்த கலர் எல்லாமே நல்லா சேஞ்ச் ஆகி நல்லா கிறிஸ்பியாக லைட் வெயிட்டாக ஆயிரும் நம்மளுக்கு. இப்போ இதை நம்ம எடுத்துடலாம். ரொம்பவே சூப்பரான டேஸ்டான நம்மளோட முள்ளங்கி ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நீங்கள் சுட சுட சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப கிறிஸ்பியாக ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸையும் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.